ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக் பப்ஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி தான், நம்ம வித்தியாசமாக செய்யலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பவுல் வச்சுக்கலாம். அதில் ஒரு கப்பு மைதா போட்டுக்கலாம். மைதா இல்லைனாலும் பரவாயில்ல, கோதுமை மாவுலையும் செய்யலாம். 1/4 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தடவி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது நான் 2 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். இது சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பீஸாக கட் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம துருவி கூட வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா பொரியட்டும். இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொடை மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொடை மிளகாய் போட்டோமா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். அது கூட கறிவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது வதக்கியாச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சு முட்டையை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டைக்கு பதிலாக பன்னீர் கூட போட்டோமா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மாவு எடுத்து சின்ன உருண்டையாக எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக தைச்சிக்கலாம். இப்போ இந்த ஓரத்துலலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் வந்து ஷேப்பாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இது வந்து 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டு அது மேலே இன்னொரு பீஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கத்தி எடுத்து சின்ன சின்னதாக கோடு போட்டுக்கலாம். அப்போ தான் டிசைனாக நல்லாயிருக்கும். ரெண்டு சைடும் நம்ம கோடு போட்டுக்கலாம்.
அவ்வளோதான். இப்போது நம்ம டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் வச்சு தடவிட்டுடலாம். இப்போ மசாலா செஞ்சு வச்சதை நம்ம எடுத்து இதில் 2 ஸ்பூன் அளவு வச்சிடலாம். ரெண்டு ஸ்பூன் போதுமான அளவு. இப்போது மைதா மாவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா குழைச்சி 4 பக்கமும் நல்லா தடவி விட்டுடலாம். இப்போ அந்த சைடு 2 பக்கமும் நம்ம நல்லா எடுத்து ஒட்டி விட்டுடலாம். இந்த ஓரத்துலலாம் நல்லா அமுத்தி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பீஸ் எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து பின்னல் மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி டிசைனை நம்ம செஞ்சு கொடுத்தோமா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து பொறுமையாக செஞ்சோமா 2 நிமிஷம் ஆகும். இப்போது எல்லா பக்கமும் நம்ம எடுத்து விட்டாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்தமாரி எல்லா மாவும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுக்கலாம். நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே மீடியமான தீயில் வச்சு தான் திருப்பி விடணும். இப்போ நம்ம மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வந்தவொடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்தமாரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்தமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.